உருப்படாம போகணும்னா நீ படிக்கிற இடத்துல, நீ பயணம் பண்ற இடத்துல தேடி திரி. உன் முயற்சி வீணா போ, நாசமா போயிருவ. ஏன் சொல்றேன்னா அனுபவத்துல சொல்றேன். இல்ல, என் வாழ்க்கை இதோ என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற என் தாய், என் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவிக்காத எல்லாவற்றையும் அடகு வைத்து, தான் நினைத்த பொருளை வாங்காமல் சேமித்து வைத்த அத்தனை சேமிப்பு பணத்தையும் போட்டு உன்னுடைய கல்விக்காக உனக்கு கொண்டு வந்து, இதோ இந்த கல்லூரியில் போ குழந்தை, நீ போய் மிகப்பெரிய மனிதனாக வா என்று தியாகத்தின் சொரூபமாக நிற்கக்கூடிய அந்த தாயின் முகத்தை, தந்தையின் முகத்தை ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் காட்சியில் கொண்டு வா. தியாகத்தின் சொரூபமாக நிற்கக்கூடிய அந்த தாயின் முகத்தை, தந்தையின் முகத்தை ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் காட்சியில் கொண்டு வா. அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு எந்த வேலையும் செஞ்சேன்னு வச்சுக்க, எவ்வளவுதான் நீ பணம் சம்பாதிக்கிற ஆளாக வந்தாலும் நிறைவாக இருக்க முடியாது. ஒரு சொல் இதோ பிரபஞ்சத்தினுடைய பேரன்பின் காரணமாக நம்மை வந்து நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த வினாடியில் வந்து சேர்ந்து வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கின்ற அந்த வினாடியில் கவனம் செலுத்தும். 4 Q சொல்லித்தரேன். 4 Q. First Q, IQ, intelligent quotient, analytical thinking, arithmetic thinking. நினைவு வைத்துக் கொள்ளுகின்ற திறன் இருந்ததுன்னா IQ உனக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எது சொன்னாலும் நினைவு கொள்றியா? ஐயோ அது மறந்துட்டேன்ன்றது இல்லையா உன்கிட்ட? IQ ரொம்ப ஹை. ஏன்னா கவனம் எங்கேயும் சிதறாமல் அதன் மீது வைத்தால் மெமரி இருக்கும். எனக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் மெமரி. அதுக்கு காரணம் எங்க அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட். நான் அதுக்கு சரின்னு சொன்னேன். இன்னைக்கு குழந்தைகள் அதுக்கு சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் எங்க அம்மாவுக்கு சரின்னு சொன்னேன். என்னன்னா எங்க அம்மா, நான் ஸ்கூல்ல இந்த வீட்டுல வந்தோடனே சொல்லுவாங்க, படுத்துட்டு இருப்பாங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாள் படுத்த மாதிரியே படுத்துருப்பாங்க எங்க அம்மா. மத்தியானத்துக்கு வந்து சொல்லுவேன், வந்த உடனே சாப்பாட்டுக்கு வருவேங்க மத்தியானத்துக்கு. ஸ்கூல் பக்கத்துல சுண்டனா ஸ்டவ்ல சோறு வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் சிம் பண்ணிட்டு உப்பு போட்டனாலும் கொஞ்சம் பாரு, மழை வர மாதிரி இருக்கு. பல்கனில போய் இந்த கோழி எல்லாம் எடுத்து வச்சு, கோழி எல்லாம் மடிச்சு உள்ள பீரோல வச்சுட்டு கீழே போ. அவங்க வந்து மருந்து வாங்கி தர சொன்னாங்க. அவங்களுடைய மருந்து வாங்கி தந்தனால 690 ரூபாய், மீதி 10 ரூபாய் 50 காசு அவங்க கிட்ட இருப்பாங்க. வாங்கிட்டு கீழே 2வது மாடி கீழே இறங்க தண்ணி வச்சிருந்தேன் அடிச்சு, அது எடுத்துட்டு மேலவா போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது 12 வயசு தன் வேலையும் செய்யும். 10 ரூபாய் 50 காசு 80 காசு ஞாபகம் இருக்கணும். தண்ணி எடுக்கணும், உப்பு இருக்கான்னு பார்க்கணும், சிம்ல வைக்கணும், அந்த கோணிய பைய எடுத்து படிச்சு உள்ள கரெக்டா அடுக்கி வைக்கணும். எல்லாத்தையும் செய்யணும் அந்த 15 நிமிஷத்துல. நான் அப்படி செஞ்சதுல என்ன கெட்டு போயிட்டேன்? போன வாரம் கூட டெல்லி கம்பல் விழா போயிட்டு வந்தேன். 2 மாசத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன் கம்பல் விழாவுக்கு. இதோ 16ஆம் தேதி கம்பல் விழாவில் சென்னையில் பேசுகிறேன். 600-700 பாட்டு எனக்கு கம்பராமாயணத்துல மனப்பாடம். பாரதியார் எங்க தொட்டாலும் நான் சொல்லுவேன். இதே வாரத்தை எது கேட்டாலும் சொல்லுவேன். நீ எந்த பாட்டு சொன்னாலும் நான் வந்து மனப்பாடமா சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்? இந்த ஆர்டிகுலேஷன், ஒரு வேலையை தொடர்ந்து மனம் சிதறாமல் செய்த அந்த பயிற்சி. நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி வைத்திருக்கிறாயா? ஏதேனும் ஒரு ஒழுக்க முறையை வைத்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனமாக பார்த்துக் கொள்வதற்கு தலைமுடியை மட்டும் எப்படி வச்சிருக்கிற? ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்த்துக்காதீங்க சார், தலைமுடியை வைக்கலாம். கடலூர்ல ஒரு ஸ்கூல்ல மேடம் போலீஸ்காரங்களை வச்சு வெட்டிடுவாங்க. அது சொல்லாதீங்க மேடம். பிள்ளைங்களுடைய சுதந்திரத்தை நம்ம எப்படி தலையிடுறது? அம்மா அப்பா சொல்றேன், அம்மா அப்பா ஒரு வேலையை செய்யுங்க. உங்கள் பேச்சை கேட்பது போல் பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள். பல நேரங்கள்ல இந்த மாதிரியான தலைமுடி வைக்கிறது என்ன பிரச்சனை சொல்ற? மத்தவங்க வச்சுக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகள், மெடிசன் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகள் இப்படி இருக்காதீர்கள். ஏன் என்றால் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு வரும்பொழுது உங்களுடைய திறன் அல்ல, உங்களுடைய உடல், உங்கள் முடி, இததான் முதல் மார்க்கே. 10 மார்க் தூக்கிடுவோம். நாங்க எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் தூக்கிடுவோம். சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய அந்த
சில இடங்கள் நீ நினைக்கிற இடத்தில் நீ போக வேண்டும் என்றால் எனக்கு முன்னால் நீ சில வடிவமைப்புகளோடு இருக்க வேண்டும் என்று அறிவுலகம் உன்னை எதிர்பார்க்கிறது, கல்வி உலகம் உன்னை எதிர்பார்க்கிறது. ஸ்டே as a student. இதெல்லாம் சொல்லும் பொழுது நாம் ஏதோ வெளி தேசத்தில் இருந்து வெளி மாவட்டம் அல்ல, மாநிலம் அல்ல, உலகத்தில் இருந்து பேசுவது போல் தெரியும். இல்லை, வாய்ப்புகள் உனக்கு வருகின்ற பொழுது, நீ சில விஷயங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது இந்த தாய் சொல்லுகின்ற வார்த்தை உனக்கு பதிலாக வந்து சேரும். கவனம். எந்த விஷயத்தை செய்தாலும் யார் முன்னேறுகிறார்களோ ஜஸ்ட் அவங்களை பார்த்துக்கிட்டு அவர்களுடைய பாதையில் போவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பார். முதலில் இன்டெலிஜென்ட் பர்சன், கவனம் இருக்கணும், மெமரைஸ் பண்ற பழக்கம் இருக்கணும். ஒரு கிளாஸ் கேட்டா போதும், அடுத்த முறை அதுல எக்ஸாமினேஷன் வந்துச்சுன்னா அந்த தேர்வை எழுதுவதற்கான அந்த திறன் உனக்கு இருக்கணும்னா, இந்த மெமரைஸ் பண்ற விஷயங்கள் இருக்கணும்னா, புற விஷயங்களில் இருந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்து அந்த கவனத்தை உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுவதற்காக சேர். முதல்ல இருக்கிறது ஐக்யூ, இரண்டாவது EQ. I am sorry to say, my dear children, உங்கள் தாய் தகப்பனுக்கு இருக்கிற இமோஷனல் காஷன் கூட உங்களுக்கு இல்ல. உங்க பாப்பாவை இப்படி நான் அழ வச்சிருவேன். Emotionally they are so weak. என்ன காரணம் தெரியுமா? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல வர பிரச்சனை, சொல்ற பேச்செல்லாம் கேட்கறதெல்லாம் வர பிரச்சனை. முதல்லயே சுண்டி வளர்த்திருந்தோம்னா, ஓ இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, உலகமும் இப்படித்தான், எல்லாத்துக்கும் எஸ் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை கொண்ட குழந்தைகளுக்கு உலகம் நோ சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் நொறுங்கி போகிறார். நான் ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன், இந்த 17-18 வயசு பிள்ளைகளை இப்படி இமோஷனலா என்னால மெயில் பண்ண முடியும், பிளாக்மெயில் பண்ண முடியும். ஏன் பண்ணணும் அப்படி? நீ எதுவாக இருந்தாலும் இமோஷனலா ஐ அம் ஸ்ட்ராங், மை இமோஷனல் கோஷன் இஸ் வெரி ஹை அப்படிங்கறத இன்னில இருந்து காட்டுங்க பாப்போம். யார் எது சொன்னாலும், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, thank you so much சொல்லிட்டு கடந்து போ. அப்படின்னு அங்கேயே நின்னுட்டேன்னா இமோஷனல் கோஷன் இல்ல. உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். அப்புறம் உனக்கு தெரிஞ்சுக்க என்ன பண்ண கேட்டதா இமோஷனல் காஷன் இருக்குன்னு அர்த்தம். அது ரப்பன் டப்பல்ல இமோஷன். உன் பாதப்பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அப்புறம் சொந்தமா அலுவலியை கட்டு கூட வாங்க துப்பு இல்லை. உனக்கு எல்லாம் கேக்குதா? வாங்கி வச்சிருக்கிற வண்டி உண்டு இல்ல, அதுல போடுற பெட்ரோல் உண்டு இல்ல, பசிச்சா அம்மா அப்படின்னு போய் சோறு சாப்பிடுறிய, அது உன் உழைப்பில் வந்ததில்லை. நீ தங்குறிய வீடு, அது உன் உழைப்பில் வந்ததில்லை, அதற்கு நீ வாடகை கட்டவில்லை. படிக்க வருகிறாயே, அதற்கு நீ ஃபீஸ் கட்டதில்லை. எல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்கணும். அம்மா அப்பா பேச்சு, டீச்சர் பேச்ச மட்டும் கேட்காம நீ பாட்டுக்கு மண்டையில இப்படி முடிய வச்சுக்கிட்டு எப்படி ஒத்துக்குவேனா? நான் ஏன் கேட்பேனா இல்லையா? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒன்றே ஒண்ணு சார், சாருக்கு அது வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி முடிவு வைக்கிறதுக்கு. அப்பா அந்த மாதிரி முடிவு வச்சா பையன் ஒத்துக்குவாங்க சார்? சொல்லுங்க பாப்போம். நம்மள மாதிரி முடிய நம்ம அப்பா வச்சா ஒத்துக்குவோமா? நம்மள மாதிரி ட்ரெஸ் நம்ம அம்மா போட்டா ஒத்துக்குவோமா? ஒத்துக்கிட்டா போடு. பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய குழந்தை வாழ்க்கையிலே மிக, நான் காலையில ராக்கமாள் ஐயா அம்மா அவர்கள் என்னை அழைத்து வர வந்தார்கள். எங்க அம்மாக்கு 81 வயது. எப்படி பேசினாங்க எங்க அம்மா? சுருதி அங்க இருக்கா எங்க அம்மாக்கு, சுருத்தானா இப்படிதான் பேசுவாங்க. நானு பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, உலகெல்லாம் போற பவர்ஃபுல் ஸ்பீக்கர். பண்ணல, டிராவல் கவலையா இருந்துச்சு எனக்கு. நான் இந்த மாதிரி போக போறேன், இப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன். கேக்குதா உனக்கு? கேக்குதுமா? நான் உன்னை கேட்கிறேன், என்ன கேட்டு போயிட்டேன்? எங்க அம்மாவை பவர்ஃபுல்லா வச்சிருக்கேன். என்ன கேட்டு போனேன்னா, உன் தாயையும் தந்தையையும் பவர்ஃபுல்லா வச்சிரு. அவர்களுக்கு அடங்கி நட. அதுதான் அவர்களுடைய ஆயுள், அதுதான் அவர்களுடைய பவர், அதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதம், அதுதான் அவர்களுடைய பலம். நீ தோற்றால் உடல் நடுங்கி தோய்ந்து போய் உன் பிள்ளையை
எப்படி வளர்த்துக்கிறேன் என்று நானும் பார்க்கிறேன்னு சிட்டிகை போட்டவர்களுக்கு முன்னால் தலை தாழ்த்தி நாங்கள் நிற்பதற்கு குழந்தைகளை எங்களை நிர்பந்தித்து விடாதீர்கள். இமோஷனல் காஷனோட இருங்க. மூன்றாவது நான் சொல்றேன் சோசியல் காஷன். சில கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் வரும். சில கெட்ட பழக்கங்கள் உள்ளே எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு குழந்தைகளே உங்களுக்கு வரும். இன்றைக்கு இந்த தாய் சொல்லித் தருகிறேன், உங்கள் வாழ்க்கையை உங்கள் உடலை குலைக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கத்திற்கும் நோ சொல். அந்த நோ சொல்றதுக்கான மனசு இருக்குல்ல, அது ரொம்ப உறுதியானது. இப்படி சொன்ன உனக்கு புரியுதான்னு தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கல தம்பி, உடம்பு, இந்த உடம்பு யாருக்குன்னு நினைக்கிற பாப்பா? நீ இந்த உடம்பு வச்சிருக்கல, இந்த உடம்பு யாருக்குன்னு நினைக்கிற? நீ உட்கார்ந்து இருக்கல பாப்பா, உங்க உடம்பு யாருக்கு? எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆச்சுன்னா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது. உண்மையிலே இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் தெரியுமா? அதோ வந்துருக்குதுல, அம்மா அப்பால உடல், அதுங்களுக்கு சொந்தமானது உடல். இந்த உடலுக்கு ஏதேனும் ஒரு சிறிய கீரல் கூட வந்தால் ஈரல் அழுந்து போகும். அவர்களுக்கு தெரியுமா? உனக்கு அவர்கள் பிள்ளைக்கு ஒரு சிறு காயம் வந்தால் ஈரல் அழுந்து போய் உடல் எல்லாம் நொந்து போய் வாழ்கின்ற நேரத்திலே பிணமாகி போவார்கள் பெற்றோர்கள். அந்த அளவிற்கு குழந்தைகள் மீது பாசம் வைத்திருப்பவர்கள். இந்த உடலை எந்த காரியத்தில் கொண்டாலும் எடுத்துக் கொள்ளாதே. அதற்குள் எந்த விஷத்தன்மையை உள்ளே செலுத்திக் கொள்ளாதே. உன் அறிவை மழுங்க வைக்கும் எந்த விஷயத்திற்கும் நோ சொல். சத்தியத்துக்கு சொல்றேங்க, நான் பல விஷயங்களுக்கு நோ சொன்னதுனால்தான் இந்த மேடையில் இன்றைக்கு வந்து நின்று கொண்டேன். இந்த பிள்ளைங்க மேடம், இந்த பசங்க கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இங்க இருக்கான்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கோம், குழந்தை நாங்க கூப்பிடுவோம் பெற்றோர்கள், வாங்க பேரண்ட் டீச்சர்ஸ் இது சொல்லணும்னு தெரியல, நான் சொல்லணும்னு தெரியல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இறை சாட்சி ஒரு விஷயம் சொல்லவா? உங்கள் முகத்தை நம்ம அம்மா முகத்தை பார்க்கும் போது என் அம்மா அப்பா முகத்தை நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குங்க. சோ பியூர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர்களுக்கு. அவர்களுடைய மனம் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்குல்ல மனம், அது கடவுளுடைய சந்நிதியில் எரிகின்ற தீபம் போல அவ்வளவு பியூரா உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துல. சம்பாதித்த பணம் எப்படி வேணாலும் செலவு செய்யலாம். ரொம்ப விலையில இருந்த போன் என்ன வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? உடலை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ அப்படி இந்த போனையும் சுத்தமாக வைத்திருக்கு. என்னவா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா முதல்ல பார்க்க போறது இந்த போனை தான். உடம்ப பாக்குறாங்களோ இல்லையோ, போனை தான் பார்க்கணும். கிளீன் வச்சுக்கோ. கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துங்க, கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் சில விஷயங்களினுடைய உயரத்தை எட்ட முடியாது. இன்றைக்கு சில தவறான விஷயங்களுக்கு நோ சொல்ற குழந்தை மற்றவர்களால் ஜோக்கர்களாக பதிக்கப்படுவார்கள். நான் சொல்றேன், வாழ்க்கையில் அவங்கதான் ஹீரோ ஹீரோயின் ஆக்க போறாங்க. வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்ல வேண்டும், சில விஷயங்களுக்கு நோ சொல்ல வேண்டும். நாம சொல்கிறோமா? எந்த விஷயத்திற்கு எஸ் சொல்ல போகிறோம், எந்த விஷயத்துக்கு நோ சொல்ல போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நம்பு. அவர்களுக்கு முன்னால் வெட்கப்படும்படியாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யாது. இன்றிலிருந்து செய்யாது. ரொம்ப நுட்பமா சொல்றேன். உன்னை போலவே இருக்கக்கூடியவர்களோடு நட்பு கொள்ளாதே, உன்னை விட உயர்ந்தவர்களோடு நட்பு கொள். குழந்தைகளே கவனம். யார் நல்ல தலைவர் தெரியுமா? நல்ல தளபதி தான் நல்ல தலைவர். யார் நல்ல தளபதி தெரியுமா? யார் மிகச்சிறந்த போர் வீரனோ அவன் தான் நல்ல தலைவர். வாரியரா இருக்கிறவங்க தலைவரா இருக்க முடியும். குழந்தைகளே, இன்றிலிருந்து முடிவு செய்து கொள்ளுங்கள், கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்க மாட்டேன். நீங்க எல்லாருமே உங்களுடைய மூத்த தலைமுறையை விட ஷார்ப்பானவர்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் வெரி ஷார்ப். நான் அதை நம்புகிறேன். முதல்லலாம் தேர்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு ஃபர்ஸ்ட் இயர் கெஞ்சோம் மேடம். இன்னைக்கு தேர்ட் இயர் கெஞ்சுது மேடம் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு. ஒதுக்க மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர். ஆல் ஆன்டிஸ், ஆல் அங்கிள்ஸ், we are youth, we are young in first yearல. உங்களுக்கு தகுதி இருப்பதாக நீங்கள் கருதினால் prove it. உன் வாழ்க்கையை நீ எந்த கதவுகளை கட்டி உள்ளே வெளியே போக போகிறாய், எந்த உலகத்தை, எந்த பொன்னுலகத்தை நீ பார்க்க போகிறாயோ அந்த கதவுக்கான சாவி குழந்தைகளே
தென்கரை இருக்குதோ எனக்கு தெரியாது. உண்மையாகவே இருக்கக்கூடிய அந்த பொன் சாவி புதைந்து கிடக்கின்ற இடம் இதோ இந்த கல்லூரி வளாகம். அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்க அந்த பொன் சாவியை எடுத்துக்கொள்.